இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 24ஆம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 12 - 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க, உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர் தெழுவதில்லை என சொல்வது ஏன்? இறந்தோர் உயிர் தெழ மாட்டார் எனில் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால், நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும். நாங்களும் கடவுளின் சார்பில் பொய் சான்று பகர்வோம் ஆவோம். ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால், கடவுள் உயிர்த்தெழ செய்யாத கிறிஸ்துவை கடவுள்தான் உயிர்த்தெழ செய்தார் என்று சான்று பகரும்போது கடவுளுக்கு எதிராக சான்று கூறியவர்கள் ஆவோம் அல்லவா? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால், கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால், நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்களாவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்கு உள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால், எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராய் இருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும். என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டினின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். பல்லவி. விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர். என் பக்கம் செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே. பல்லவி. விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். பல்லவி. விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1-3 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும், சூசன்னாவும், மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். மறைப்பணிக்கு என்னுடைய சிறிய உதவி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட திரு கிறிஸ்டோபர் ஒரு நாள் மாலை வேளையில் குடும்பத்தோடு ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உலகெங்கும் மறைப்பணி செய்து கொண்டிருக்கின்ற குருவானவர்களுக்கும் மறைப்பணியாளர்களுக்கும் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு பண உதவி, பொருள் உதவி அல்லது நம்முடைய உடல் உழைப்பு கிடைக்க வேண்டும் என்று உருக்கமாக வேண்டிக் கொண்டிருந்தார் குடும்பத்தோடு. அவர் கடவுளிடம் குடும்பத்தோடு ஜெபம் செய்து முடித்துவிட்டு சாப்பிட செல்லும்போது அவரது மகன் அன்பு அவரிடம் வந்தான். அப்பா, எனக்கு கொஞ்சம் பணம் தர முடியுமா என்று கேட்டான் அவன். எதற்காக என்று அவருடைய அப்பா கிறிஸ்டோபர் ஆர்வமாக கேட்டபோது அவரது மகன் அன்பு, அப்பா, நீங்கள் கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக உலகெங்கும் மறைப்பணியாற்றிக் கொண்டிருக்கும் குருவானவர்களுக்கும் மறைப்பணியாளர்களுக்கும் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று வேண்டினீர்கள் இல்லையா? அதற்கு என்னால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அதனால்தான் கேட்டேன் என்றான். இதை கேட்ட திரு கிறிஸ்டோபர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மறைப்பணிக்கு நற்செய்தி பணிக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்ற சிறுவன் அன்புவின் ஆர்வம் உண்மையில் நம்மை வியக்க வைக்கிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் பெண் சீடர்கள் தங்களுடைய உடைமையை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று வாசிக்கின்றோம். அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். பொதுவாக யூத ரபிகளுக்கு பெண் சீடர்கள் கிடையாது. ஆனால் இயேசுவுக்கு பெண் சீடர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் ஏதாவதொரு வகையில் இயேசுவிடமிருந்து பயன் பெற்றிருந்தார்கள் அல்லது நலம் அடைந்திருந்தார்கள். அதற்கு நன்றியாகத்தான் அவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இயேசுவுக்கு பெண் சீடர்கள் இருந்ததும் அவர்கள் அவருக்கு தங்கள் உடைமையை கொண்டு பணிவிடை புரிந்ததும் நமக்கு 3 விதமான முக்கியமான உண்மைகளை உணர்த்துகிறது. முதலாவது, இறையாட்சி பணியில் ஆண் பெண் பாகுபாடு கிடையாது. அங்கே எல்லாருக்கும் இடம் உண்டு. இரண்டாவது, இயேசுவிடமிருந்து ஒருவர் பலன் அடைந்திருந்தால் அதற்கு அவர் இயேசுவின் பெண் சீடர்களைப் போல நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இறையாட்சி பணி என்பது ஒரு கூட்டு முயற்சி. அதற்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது. சிலர் பணமாக தரலாம். அதை தர இயலாதவர்கள் தங்கள் உடல் உழைப்பை தரலாம். அதை விடவும் அவர்கள் இறை பணிக்காக தங்களையே தரலாம். முதல் வாசகத்தில் தூய பவுல் உயிர்த்த ஆண்டவரை பற்றி நற்செய்தி அறிவித்தது பற்றி கூறுகிறார்.
அவரைப் போல நாம் ஒவ்வொருவரும் உயிர்த்த ஆண்டவரை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அவ்வாறு நற்செய்தி அறிவிக்க முடியாதவர்கள் நற்செய்தி அறிவிக்கின்றவர்களுக்கு குருவானவர்கள், மறைப்பணியாளர்கள், துறவிகள் இவர்களுக்கு நாம் உதவியாக பணமாக அல்லது நம்முடைய உடல் உழைப்பை கொடுத்து உறுதுணையாக நாம் இருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, ஊர் ஊராக சென்று நற்செய்தி அறிவிக்க முடியாவிட்டால் இருக்கும் இடத்திலேயே நற்செய்தியாக நாம் வாழலாம். கடவுளின் வார்த்தையை அவரை அறியாதவர்களுக்கு அறிவிப்பது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருடைய கடமை. ஆண்டவருக்கு கொடுப்போருக்கு ஆண்டவர் மிகுதியாக அவர்கள் மடியில் கொடுப்பார். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் என்று 2 கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்தில் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தூய பவுல் கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளின் பணிக்கென முகமலர்ச்சியோடு கொடுத்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.